நீங்க கண்டிச்சு கொண்ட மருந்து மாட்டீங்களா உங்களுக்கு எவ்வளவு சுட்டு கிடைக்கும்? ஐயா கேடுத்தனமா இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறான். 100 கோடி ரூபாய் சொத்து கிடைக்கும். அவ்வளவு அமெரிக்கா டாலர். அவன் எதை சொல்லி அதை சரியா பேசணும். சரியா பேசணும் சார். கேவலம் 100 ரூபாய் சார். கேவலம் 100 கோடி ரூபாய்க்கு நீங்க வந்து கூட போய் போடுங்க. இதே 5 கோடி ரூபாய் சொத்து கேஸ்ல சம்மந்தம் பண்ணா நீங்க உங்க அண்ணன் ஜெயிச்சு கட்டினா தானே அர்த்தம். ஐயா இவனுக்கு திருப்பி கொடுத்துருக்கா. ஐயா காலாந்திர மரியாதையே கையில குடிச்சா அந்த அளவுக்கு போயிட்டே இருக்காங்க. நீங்க பெருசு போட்டு அறிவிச்சா சரிடா. நீ சொல்றது நாயனே எங்கடா போறது? அப்படி கேளுங்க. அமெரிக்கால உங்க தங்கச்சி வீட்டுக்காரர் மட்டும் கோடீஸ்வரர் கிடையாது. அவனை விட சுத்தி இருக்கிறவங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. இல்ல மாமா, நம்ம வாஷிங் மிஷின் வெட்டி வைக்க அப்படி சொல்ல இது வாஷிங் மிஷின் வசதி தெரியுமா? டைப்பா இருப்பேன் டைப் கட்டி சாப்பிட்டு அதுக்கு சம்மந்தம் பண்றாங்களே. ஆமா பாங்க அவர் பத்தி நம்ம சின்ன தங்கராஜா பத்திங்க. தங்கராஜா சின்ன தங்கராஜா அவருக்கு என்ன பொறுத்த அவருக்கு குறைச்சல சொல்லவே இல்லையப்பா. என்னம்மா அவங்க மாப்பிள்ளை தாக்கல் கொடுத்துருக்காங்க. அவங்க ஒப்படைச்சிருக்காங்க. என்ன சொல்றீங்கன்னு